சர்கான் அண்ட் கம் டு தி ஸ்டேஜ்ங்கிறது வந்து only he knows. ஸோ நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த டாபிக் அதை சொன்ன மாதிரி மது சொன்ன மாதிரி ரொம்ப பேசிட்டோம். நீங்க பேசுங்க மது, எதுவும் சொல்ல வந்தீங்க. தி அதர் ஒன் இஸ் சார் மென்ஷன் அபவுட் கமருதீன். நானும் யோசிச்சு பார்க்குறேன். கமருதீன் கிட்ட ஷீஸ் ஒன்லி ஹேட் குட் மெமரீஸ். நடுவுல வந்து ஷீ ஸ்போக் டு ஹிம் சேயிங், "நீ 2 பக்கமும் இருக்கிற ஆளா இருந்தா எனக்கு தேவையில்ல. அ நீ உன் கூட எனக்கு டிஸ்க்ளோஸ் பண்றதுக்கோ, கன்ஃபைட் பண்றதுக்கோ எனக்கு பயமா இருக்கும். அதனால நீ அந்த சைட்ல இருந்தனா, நீ அந்த சைட்லயே இருந்துக்கோ. என்கிட்ட வராதன்னு" ஷீ புட் ஹர் பவுண்டரி. ஷி வாஸ் வெரி டிரான்ஸ்பரண்ட். நான் அவங்கிட்டருந்து விலகுறேன்னு சொல்லிட்டு. அத தவிர அவன்கிட்ட எதுவும் பிட்டர் மொமெண்ட்ஸ் இருந்த மாதிரியோ, எக்ஸெப்ட் தட் ஒன் ஃபைட் தே ஹேட். அது அப்பவும் கமருதீன் தான் வார்த்தைய விட்டாரு. அண்ட் அகெயின் ஷி வாஸ் ஃபர்கிவிங் அண்ட் ஷி வாஸ் ஸ்டில் மீனிங் வெல் ஃபார் ஹிம். அதனால அவ கமருதீனோட வேர்டு சொல்லும்போது, அந்த பேர சொல்லும்போது, தேங்க் பண்றேன்னு சொல்லும்போது, எனக்கு வந்து அவங்க 2 பேருக்குள்ள பிட்டர்னஸ் பெருசா இல்ல. அதனால இட்ஸ் ஃபைன் அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் ஆனா இது வந்து கமருதீனோட வோட்ஸ கேதர் பண்றதுக்காக ஷி ஸ்போக் ஹிஸ் நேம் அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு புரியல. ஐ மீன் ஷி குட் ஹவ் தேங்க்ட் எனிபடி, பட் கமருதீன அப்படியே அது வோட்ஸ்க்காக இருந்தாலும், ஐ ஸ்டில் திங்க் இட் வாஸ் அ ஸ்மார்ட் பிளே. அதுல மக்களே, துஷார் வந்து he has validated all Aurora's emotions for him after his entry. how? He was You very will see loving to her. you will see it. ஓ காட், எனக்கு யாராவது டிஎம் பண்ணீங்களே, எனக்கு மண்டை பிடிச்சிரும். இல்ல ஒண்ணும் இல்லைங்க. இட் இஸ் ஜஸ்ட் சி, இது ஒண்ணும் இல்ல. அரோரா எப்படி எல்லாத்தையும் ஓப்பனா இது பண்றாங்களோ அப்படிதான். இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் துஷார்ஸ் என்ட்ரி. நாளைக்கு நமக்கு ஷோ பாக்குறமோ தெரியும். வி ஆல்சோ டோன்ட் நோ எனிதிங் மோர். பட் ஓகே, ஷூர் இது ஷூர். வந்து என்ன, லெட்ஸ் அட்லீஸ்ட் ஹேவ் அ பியூட்டிஃபுல் லவ் இன் திஸ் ஹோல் சீசன், ரைட்? Yes. I am very happy. No, listen, I am very happy about it. அதாவது அவர் கிளம்பும் போது எப்படி என்ன மனநிலையோட இருந்தாரோ, he has watched every moment of what she spoke about him that people trolled. எல்லாரும் வந்து ட்ரோல் பண்ணாங்க. அவங்க துஷார் பத்தி அவங்க பேசும்போது, so many people trolled. A friend also said not to talk about him, but she really felt that attachment and that bond towards him. அதை பத்தி அவங்க திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருந்தாங்க. I found it very irritating as well. I really found it irritating. பட் அவருக்கு அது எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. அவருக்கு அது உட்கார்ந்து பார்க்கும்போது he has enjoyed all of it. He has acknowledged that, you know, what he felt for her and what she felt for him was actually true. வெளியில உள்ள இருந்து அது பண்றது வேற, அவுட் அந்த சைடுல இருந்து நரேட்டிவையும் பிரேக் பண்ணிட்டாங்களா? இப்போ இவர்தான் ரீசன், அதுதான் அப்ப அதை உடைச்சிட்டார்ல அவரு. அதுவும் நல்ல அதுதான் விஷயம். See, it'll be a big எனக்கு turning point when he comes in. ஏலன், இவளோட அதுதான் நீங்க சொன்னதான் சூப்பர் விஷயம் ஏலன். இப்போ உள்ள உட்காந்துட்டு அவன் அதை அக்னாலேஜ் பண்ணி எல்லாம் பண்ணியிருந்தானே அது வேற. வெளியே போயிட்டு அவனோட ஃபேமிலியில இருந்து பார்த்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு அவளை பத்தி முழுசா தெரிஞ்சுட்டு வந்து உள்ள வந்து திருப்பி அதுக்கு ஒரு இது கொடுக்குறான்னா உண்மையிலே அது ரொம்ப பெரிய விஷயம். சீரியஸா எக்ஸாக்ட்லி, ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அபவுட் இட். நான் திரும்பவும் சொல்றேன், ஐ ரியலி டோன்ட் கேர் அபவுட் திஸ் ஷோ. எனக்கு வந்து இந்த ஷோவில் வின்னர் ஆகுறது ரன்னர் ஆகுது எனக்கு ஐ நெவர் தாட் இட் வாஸ் இம்பார்ட்டன்ட். எனக்கு ஆசைலாம் ஐ வாண்ட் ஹர் லவ் அண்ட் ஐ வாண்ட் ஹர் ஜென்யூனிட்டி டு பி அக்னாலஜ்ட். ஓகேவா? அது ஒருத்தர் வந்து வீட்ல இருந்து வெளில போய் அவருக்கு ஏட் ஆல் த ரீசன்ஸ் டு த்ரோ அண்டர் த பஸ். ஆல் த ரீசன்ஸ் பீப்புள் கெப்ட் கிவிங் ஹிம் த ரீசன்ஸ். அண்ட் அதெல்லாம் தாண்டி he felt a genuine bond and emotion towards her இருக்கு இல்லையா? I feel like he's the only one who's valued it so far. எனக்கு my heart is full. I'm very very happy for both of them if they decide to end up together. அது என்னன்னு எனக்கு தெரியல. But you know, அரோராவை பத்தி ப்ரூவ் பண்ணிடுச்சுல இது. அவங்க எமோஷன்ஸ அவ்வளவுதான். வந்து எல்லாருமே இமேஜின் வெளியில போயிட்டு உள்ள வந்தவங்க எல்லாம் எவ்வளவு அக்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள இருக்கவங்கள. ஆனா வெளியில போய் பார்த்துட்டு வந்தும் ஷி இஸ் ட்ரூ அப்படிங்கறது ஒரு ஒரு வேலிடேஷன்ங்கிறது வந்துட்டு பெரிய பெரிய விஷயம் தான். அது டு ஆட் மோர் டு இட், அது நடந்ததுக்கு அப்புறமும் he will be trolled for sure. லைக் ஈவன் இஃப் he acknowledge பண்ணதுக்கு அப்புறமும் 100% நாளைக்கு எல்லாரும் ட்ரோல் பண்றதை பார்க்கலாம். இவனுக்கெல்லாம் இதே இல்ல, இஸ் நாட் லைக் இஸ் நாட் மேன்லின்ற ரேஞ்ச் வரைக்கும் பேசுறது நம்ம பார்க்கலாம் நாளைக்கு கண்டிப்பா. பட் அதை தாண்டி லைக் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் எங்க இருந்ததுன்னா, அந்த சாரி சொல்றப்போ ப்ராபப்ளி ஷி குட் ஹவ் மென்ஷன் துஷார்ஸ் நேம்னு எனக்கு தோணுச்சு. But it's nothing. End of the day, as long as he understands that, this is all fine.
She had அவ்வளவுதான். இப்ப mentioned that many times. And she felt sorry. I think இப்போ கூட கொஞ்சம் ஒரு few days முன்னாடி she was talking and she said like she was இல்ல recruiting. இல்ல அதெல்லாம் கிடையாது. இப்போ Okay. நம்ம ஃபீல் பண்றதெல்லாம் வந்து அவங்க பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல ஃபர்ஸ்ட். Yeah. பிளஸ் ஓவர் நீட்ஸ் டு அண்டர்ஸ்டுட் இட். அதுவே பெருசு இல்ல. He didn't have any expectations like thatல. அவ்வளவுதானே முக்கியம். அந்த இடத்துல actually Alan just you and me இல்ல டாமி, you and me are not involved in that situation. no I get it. இல்ல இது முடிச்சிடுறேன். You and me are not involved in that situation. His name was dragged along with her name throughout the entire show, even when he wasn't there. புரியுதா? அந்த இடத்துல இருந்த ஒருத்தர் when he acknowledges like what she feels for him and he feels for her, I think that's a beautiful moment. எனக்கு அது ரொம்ப அழகுதான்பா. அதை விட மெயினா துஷாருக்கு இப்போ if you take Tushar as a contestant and this show as something like every week salary undu, he was eliminated in the beginning itself la. So he was supposed to come before Viana or like on the week la, he was supposed to get that salary and all, but they kept him away just because of this content la. So he almost lost his pay kuda in short solnona. That's one of the reasons that he is sent late. அதை தாண்டி if he is accepting and he is acknowledging என்றது, it proves that what she was talking was real அப்படின்றது. ரெண்டாவது வந்து it explains what kind of personality he is. அந்த பொண்ணு ஒரு நல்ல பையனை நம்பியிருக்கான்றதுக்கு இட்ஸ் வெரி குட் ப்ரூஃப் இல்ல. லைக் இட்ஸ் அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி இருக்காது. இப்ப இவ்ளோ ஹேட் பண்ணுவாங்கன்னு தெரியும், ட்ரோல் பண்ணுவாங்கன்னு தெரியும், எவ்வளவு ட்ரோல் பார்த்திருக்கான். அதை தாண்டி அக்செப்டிங் இஸ் ட்ரூலி ஜென்டில்மேன் திங். There's another facet to this. When he was trolled and when people were talking bad about her and him, his family would have taken the hit also la. Ada tandi when they are standing with him and they're acknowledging that she's a genuine person, she's a genuine girl, avladane. Yeah, who cares what these other idiots think? அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல அவங்கள எமோஷனலா உடைச்சு அவங்கள கில்ட்ல தள்ளுறதுக்கு எல்லாரும் இல்ல, சில பேர் முயற்சி பண்ண மெயின் இதுவே அதுதான். நீதான் காரணம். அண்ட் த சேம் பர்சன் when he comes and tells you are not the reason is the epic conclusion for that narrative. அண்ட் அப்படி சொன்னவங்களுக்கே she is thanking also for all the good memories. எனக்கு அந்த பொண்ணு புரியவே இல்லை ஆக்சுவலி. நல்லவனா இரு, ரொம்ப நல்லவனா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி அது பொண்ணு எங்கேயோ இருக்கு. இல்ல இப்ப ஒரே ஒரு பயம் என்னன்னு கேட்டா, அடுத்த ஒரு வாரம் வந்து இப்ப அரோரா எப்படி கேரி பண்ணிட்டு போறான்னு ரொம்ப முக்கியமான வாரம். முழுக்க துஷாரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம ஓகே அந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு நம்ம எதனால வெளியே போய் பாத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு கனி கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா அது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். பேங் ஆன் அதேதான் நானும் நினைச்சேன். I want to see her reaction and her approach. இல்ல let her do what she wants to do. She craved for his attention and his presence. Let her enjoy all of it, and when she wants to go spend time with whoever she wants to go spend time with, let her do that. You and me, we shouldn't set a boundary and set expectations. அவங்க இததான் பண்ணணும் அததான் பண்ணணும், அதை பண்ணி தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்துச்சு. அந்த அவங்களை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறாங்க. I don't want that for her at all. I want her to be happy. I want her to do. No, அது அப்படி இல்ல Alan. From a game perspective, வேண்டாம், இந்த கேமே வேண்டான்றனா. எனக்கு இது கேமே வேண்டாம். I want her to be happy. I want her to do whatever makes her happy and whatever she craves for, she gets it. புட்டா சப்போர்ட்டர்ஸே அடிப்பீங்க போல இருக்கே. என்னதான் முடியல, எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. அவங்க சப்போர்ட் தான் பண்ண வராங்க. இவங்க சப்போர்ட்டே எனக்கு போட்டு அடி வாங்குறது தாங்க முடியல. தாங்க முடியல. நாங்க ரியாக்ட் பண்ணா மட்டும் ஸ்டாப் பண்றீங்களா? நியாயம் ப்ரோ. இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, I want to see how she approaches. அவ எப்படி அப்ரோச் பண்ணுங்கிறதுக்குலாம் நான் பவுண்டரி போடல. அவ என்ன பண்றாங்கறத நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். Like I want to see what she does. இல்ல நமக்கு அந்த கனி கூட கொஞ்சம் மொமெண்ட்ஸ்லாம் வேணும்ல. முழுக்க இந்த பக்கமும் அதெல்லாம் சாதாரணமாவே இருக்கும். இது செலிப்ரேஷன் வீக். So whatever it is, it's celebration week. And இன்னும் சொல்ல போனா அதாவது லவ் கண்டென்ட்ன்றதும் ஒரு கியூட்டான மொமெண்ட்ஸ் இருந்தாலும் அதுவும் ஃபினாலே வீக்ல இருக்குறதும் அவளுக்கு பாசிட்டிவ் தானே. So I'm okay with whatever happens in this week. கனிலாம் உள்ள என்டர் ஆனோனே இருக்கு மொமெண்ட்ஸ். வா கனி ப்ரோமோ போட்டு ஒரு ப்ரோமோ போட்டு BGM போடுவாங்க.
முன்னாடினா எப்படின்னா லைக் நீங்க கேமர் நான் ஒரு கண்டஸ்டன்ட்னு இருக்கிறப்போ ஆப்வியஸ்லி துஷார் கூட பேசுறேன்னா தள்ளி இருப்பாங்க. இப்ப அப்படி கிடையாது, இல்ல குரூப்பா கலாய்ப்பாங்க. ஸோ இட் வில் பி ஃபன் டு வாட்ச்னா நான் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு அ செலிப்ரேஷன் வீக். ஒரு க- ஒரு ஃபன் வீக் இருக்கும்னு நினைக்கிறேன். கனி எப்படி Absolutely. கலாய்ப்பாங்கன்னு நான் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கனி இவங்களை வச்சு எப்படி கலாய்ப்பாங்கன்னு அதுவும் அல்டிமேட்டா இருக்கும். இல்லங்க உள்ள துஷார் என்ட்ரியோட ப்ரோமோவை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் நரேட்டிவ் என்ன செட் பண்ண பாக்குறாங்கன்னு. ப்ரோமோ No, பிஜிஎம் வச்சே புரிஞ்சுக்கலாம். இல்லைங்க, எனக்கு இந்த ப்ரோமோஸ் வேண்டாம். இவங்க என்ன நேரட்டிவ் செட் பண்றாங்க எதுவுமே எனக்கு வேணாங்க. நம்ம இவங்க வந்து என்னெல்லாம் அனுபவிச்சிருக்காங்க நம்ம பார்த்திருக்கோம்ல. அவங்களோட ஏர்னிங்ஸ் என்னன்றது நம்ம பார்த்திருக்கோம்ல. அவங்களுக்கு இல்லங்க அது அவங்க அது அது நீங்க சொல்றது கரெக்ட் தான். நீங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்றீங்க. நான் நான் வந்து நீங்க அதெல்லாம் பேசி அடிச்சு முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த குறும்படம் போடுவாங்கன்றத உங்களுக்கு ஞாபகம் இருந்தா நான் ஃப்ரைடேவே வந்து சொன்னேன். ஓகே, யார் யாரெல்லாம் ஸ்பேஸ்ல இருந்தீங்களோ ஞாபகம் அவங்களுக்கு இருக்கு. எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் எஸ் நான் ஃப்ரைடேவே ஸ்பேஸ்ல சொன்னேன். பட் நான் அதை வந்து அடிச்சு வந்து எனக்கு தெரியும் இதுதான் ஸ்கிரிப்ட் நான் ஏன் சொல்லலைன்னா இட்ஸ் லைக் எவ்ரிபடி அதாவது வீக்கெண்ட் ஸ்கிரிப்ட் எவ்வளவு வாட்டி சேஞ்ச் ஆகும்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஓகேவா? ஆனா ஏன் இது வந்து முன்னாடியே போடணும்னு முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா த வே இட் வாஸ் கோயிங் நெகட்டிவ் ஆர் வாட் எவர் அண்ட் அவங்களும் அரோராவை யூஸ் பண்ணிட்டாங்க. அந்த ப்ரோமோல அவ்வளவு போட்டதாகட்டும் இல்ல லைக் அது ஒரு என்ன சொல்றது அதை அவங்க கண்டென்ட்டுக்காக யூஸ் பண்ணிட்டாங்க. அதை கிளியர் பண்ணி இன்னொன்னு வந்து இட் இஸ் கோயிங் லைக் எக்ஸ் கண்டெஸ்டன்ஸ் தான் மெயின் கண்டெஸ்டன்ஸ் மாதிரி ஒரு வீக் போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க கொண்டு வரணும்னா தட்ஸ் தேர் கேம் பிளேனே வச்சுக்கோங்க. சோ அதை தாண்டி இப்ப இன்னைக்கு வந்து நான் சோஷியல் மீடியால பாக்குறப்போ விஜய் சேதுபதியோட ஈகோ வந்து ஹர்ட் ஆயிடுச்சு அதனாலதான் இதை போட்டாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு லைக் எனக்கே ஃப்ரைடேவே தெரியும். இந்த ரெக்கார்டட் ஸ்பேஸ் யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இட் வாஸ் நாட் லைக் அவரோட ஈகோனால கிடையாது அப்படின்றது. சோ நீ இப்போ மது சொன்ன அதே பாயிண்ட் தான். இப்போ அவங்க வந்து வினோத்துக்கு ஒரு ஃபிட்டட் எக்ஸிட் கொடுக்கணும்னோ இல்ல வந்து கண்டென்ட் ஏத்தணும்னோ அரோராவை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த இப்போ துஷாருக்கு போட போற ப்ரோமோ ஆர் லைக் இந்த வீக் டேர்ன் அவுட் ஆகிற போன வீக் ஃபுல்லா எல்லாருமே திவ்யா சைடு சாஞ்சாங்க ரைட்டா? சோ அதனால ஒரு ஒரு பக்கமா நம்மளுக்கு வந்து ஒருவேளை இப்படி போகுதோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு. சோ இப்ப நாளைக்கு கட்டா ஒரு ப்ரோமோஸ் ஆர் போடுற விதம் இட் இட் ஆல் வில் இண்டிகேட் வேர் திஸ் இஸ் கோயிங் அப்படின்றது தான் நானும் நினைக்கிறேன். கண்டிப்பா. அதுவும் அமங் த சீசன் வேர் பீப்புள் உள்ள இருந்து கூட இருக்கிற போது வெளி உலகம் தெரியாத போதே சந்தேகங்களோட இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் மத்தியில வெளியில போயிட்டு வந்தும் எல்லா ஆங்கிள்ஸையும் பார்த்து எல்லா இதையும் பார்த்தும் இது நடக்குதுன்னா ஆளும் சொல்ற மாதிரி ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங். எது நடந்தாலும் ஐ எம் ஹாப்பி. ஜஸ்ட் வாண்டட் டு ஜஸ்ட் என்ஜாய். அவ்வளவுதான். கோர் என்னன்னா பி ஹாப்பி ஃபார் ஹர். பி ஹாப்பி ஃபார் ஹர். நான் ஒரே என்ஜாய். ஒரு சின்ன கசப்பை மட்டும் சொல்லிட்டு போயிட்டா. எனக்கு டைம் இல்லை, எனக்கு ஒரு 2 minutes இருக்கு. நான் முன்னாடி சொல்லுங்க சொல்லுங்க. பேசலன்றதுல எனக்கு ஒரு சில ஐடிஸ் வந்து அரோராக்கு சப்போர்ட் பண்ணி போட்டு அப்படிதான் நான் வந்து ஷோலாம் பார்க்க மாட்டேன். எல்லாருமே போனவங்க எல்லாம் வினோத் கிட்டயே ஸ்ட்ரெயிட்டா போய் நீ அடிப்ப அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அவரோட இது எப்படின்னா கேம்பிளிங் தான். ஹி லிட்டரலி தாட் அபவுட் இட். அவரு 2 days நான் தூங்கவே இல்லை யோசிச்சேன் அப்படின்றதுல கிளியரா தெரியுது. அவரை பொறுத்த வரைக்கும் இப்ப சாண்டி மாதிரி லாஸ்டா வந்து ரன்னர் அப்னு கையை கொடுத்துட்டா நம்ம என்ன பண்றதுன்னு பாவம் கஷ்டப்பட்டு அதெல்லாம் எனக்கு நினைக்கிறப்போ அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பாவர்ட்டில எடுத்தாங்க அப்படின்றது என்னால தாங்கிக்க முடியல. எனக்கு அது நிஜமாவே ஹர்ட்ஃபுல்லா இருக்கு. வினோத் கூட ஸ்டேடு அவர் ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு கூட எனக்கு இருக்கு. பட் அதுக்கு இந்த பொண்ணு காரணம்னு நல்லா சப்போர்ட் அப்போ ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் யூ ஆர் வாட்சிங் த கேம் அண்ட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ எக்ஸ்பெக்ட் த 5 கண்டெஸ்டன்ட்ஸ்க்கு வந்து வெளியில இருந்து போனவங்க கான்பிடென்ட்டா போய் சொன்னவருக்கு நம்பிக்கை இல்லையா? ஆனா எதுவுமே தெரியாத ஒருத்தவங்களுக்கு இவருக்கு இப்படிதான் சப்போர்ட் இருக்கும், எனக்கு இந்த ஓட்ஸ் வந்துடணும், இது இப்படி வந்துடணும், நான் கலாய்ச்சி விட்டுறணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? எனக்கு அது அது Can I அக்செப்ட் பண்ணிக்கவே explain that? முடியல. Can I explain that? எனக்கும் அந்த frustration இருக்கு actually and I'm really really pissed off அந்த இடத்துல தான். லாஸ்ட் ஃபியூ டேஸ் நான் ரொம்ப ஒர்க் அவுட்டாக இருக்கிறதே அந்த இடத்துல தான். ஆன்சர் தட் பிகாஸ் அதுக்கு ரீசன் என்னன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆஃப்டர் சம் பாயிண்ட் தே ஸ்டார்டட் டு ரொமாண்டசைஸ் இங்கே உள்ள ஃபார்ம் ஆகிற பாண்ட் எல்லாம் சினிமேட்டிக்காக பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இவங்க வந்து மறந்துடுறாங்க இட்ஸ் ரியாலிட்டி ஷோ. எண்ட் ஆஃப் த டே அங்கே உள்ள இருக்கவங்களாம் மனுஷங்க தான். தே வில் ரியாக்ட் ஜஸ்ட் லைக் தீஸ் பீப்புள் ஆர் ரியாக்டிங் அவுட் சைட். ஒரு சண்டை வந்துச்சுன்னா என்னதான் இருந்தாலும் அந்த ரிசென்ட்மெண்ட்ன்றது கொஞ்சம்
உள்ளுக்குள்ள இருக்கும். இல்ல வந்து வன்மம்ன்றது வந்து அவங்களுக்கு வர்றது நார்மல். இவங்களே தான் வந்து சொல்வாங்க, ஒருத்தவங்க வந்து நியாயமா நடந்துட்டாங்கன்னா, அவங்க கேமராக்காக நடிக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிக்காதவங்களா இருந்தா கேமராக்காக நடிக்கிறாங்கன்னுவாங்க. பிடிச்சவங்களா இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா, தட்ஸ் அ ரியல் எமோஷன்னுவாங்க. எப்படி வந்து இன்னைக்கு விஜய் சேதுபதி சொன்னாருல்ல, அது எப்படிங்க கண்ல வந்து நீங்க உங்க கண்ல நீங்க பார்த்தேன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? அந்த மாரி தோணுச்சுன்னு தானங்க சொல்ல முடியும். இவங்க தோணுச்சுன்னு இருக்கிறத வந்து இவங்க பார்த்ததா இங்க வெளியில இருக்கவங்க பேசுறாங்க. ஸோ இவங்களுக்கு என்னன்னா, அந்த இடத்துல இவங்க இந்த இந்த சினிமால வருவாங்க தெரியுமா? தியாகம் பண்றேன்னு சொல்லிட்டு, இட்ஸ் ஓகே. எனக்கு தேவையில்ல. இத நீ எடுத்துக்கோ. நீ நல்லா இரு அப்படின்னு வந்து வாழ்த்தணும்ல. அந்த மாதிரி அரோரா வந்து நிஜமாலேயே வந்து லைக் வினோத் மேல அவ்வளோ பாசம் இருந்துச்சுன்னா, வினுக்குட்டி குட்டி குட்டின்னு கூப்பிடுறதுக்கு அந்த இடத்துல வந்து அவ வந்து அந்த நம்ம ஒரு காம்படிஷன் இங்கேயும் நம்மளும் காசுக்கு தான் வந்திருக்கோம். இதெல்லாம் மறந்துட்டு, நீ எடுத்துக்கோ வினோத். நான் வெளில போய் பார்த்துக்கிறேன். யூ ஆர் இன் மோர் நீட் அப்படின்னு வந்து ட்ரமாட்டிக்கா சினிமாட்டிக்கா பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அது வந்து ஆனா வந்து அந்த இடத்துல அதுதான் எனக்கு வந்து புரிய மாட்டேங்குது. ஒண்ணு, இது ரியாலிட்டி ஷோ. அங்க இருக்கவங்க எல்லாரோட எமோஷன்ஸையும் நீங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண போறீங்க. எல்லாரும் கேமராக்காக நடிக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா, அப்ளை தட் லாஜிக் வித் எவ்ரிபடி. இல்லையா? if you want to choose to believe, they are making, their own decision and they are being, என்ன சொல்றது, at some point இது உங்களோட கேரக்டர் வெளில வருது அப்படின்லாம் ஃபீல் ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் அவங்க காமிக்கிற எமோஷன்ஸ் எல்லாத்தையும் எல்லாரும் காமிக்கிற எமோஷனையும் ஒரே மாதிரி வந்து ஒரே ஸ்கேல்ல வச்சு மெஷர் பண்ணும். ஆனா வந்து இவங்க அதை அவங்க ஃபேவரட்டுக்கு பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு அவங்க பண்ண மாட்டாங்க. அதான் நடக்குது. இன்னைக்கு See, அது சேம் அது அது பாயிண்ட். எப்படின்னா, ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். நம்ம வந்து அவங்க கிட்ட எவ்வளவுதான் ஆன்சர் பண்ணாலும், ஒரு 1000 கான்வர்சேஷன்ஸ் காமிச்சாலும் சரி, 1000 கிளிப்ஸ் காமிச்சாலும் சரி, அதை வந்து அவங்க மாத்திக்க போறாங்களான்னா they are not going to change that. So there is no point in proving them. அது அப்படி நடக்கலன்னு நம்ம சொல்லி ப்ரூவ் பண்றதுக்கு அதுல ஒண்ணுமே இல்லை. சேம் திங் will happen with துஷார் tomorrow. நாளைக்கு வரும்போது அதை ட்ரால் பண்றதுக்கான பீப்புள் இருந்துட்டே தான் இருக்க போறாங்க. ஸோ அது கடந்து நம்ம we will try to showcase Aurora. What we see in her, அதை நம்ம ஷோகேஸ் பண்ணி அரோராவை நம்ம என்ஜாய் பண்ண கிளிப்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணி என்ஜாய் பண்றோமோ, செலிப்ரேட் பண்றோமோ, that will be the best. அவ்வளவுதான். they are not going to change their mindset. whatever அவங்க அரோரா மேனிபுலேட் பண்ணி எடுக்கிறாங்கன்னு பிலீவ் பண்றவங்கள வந்து நம்ம 1000 கிளிப்ஸ் காமிச்சாலும் மாற்ற போறது இல்லை, மாற்ற மாட்டாங்க. மக்களே, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நான் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றதா நினைச்சுக்காதீங்க. மை இன்டென்ஷன் வாஸ் ஷீ இஸ் கெட்டிங் ஆல்ரெடி ஸ்லட் ஷேம் டு மூன் அண்ட் பேக். ஒரு மாதிரி ரொம்ப அக்ரெசிவா போய்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல மொமெண்ட்டை கூட அப்படிதான் வந்து கெடுத்துருவாங்க. நம்ம வந்து தேவையில்லாத எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்க மேல செட் பண்ணிட்டு அது அது நடக்காத போது நம்ம கிட்ட இருந்தே டாக்கிங் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு போயிட்டு அதுக்கு நரேட்டிவ் செட் பண்றாங்க. My intention was only that. யாரையாவது நான் சொல்லி They are going to do it, regardless, Alan. They are going to do it regardless. By the way, I just wanted to say, initially உங்களுக்குள்ள இந்த பாண்ட் வந்துச்சுல, துஷாருக்கும் அரோராக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலா இல்லைன்ற மாதிரி, இல்லை வந்து வாட் எவர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பாரு துஷார் பேரை வச்சு இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க, ட்ராவல் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரிலாம் பேசுகிறப்போ, I just want to say why she might have felt genuine connection with துஷார்னா, அந்த ப்ரொஃபஷனில் இருக்கவங்களுக்கு they will have this என்ன சொல்கிறது, அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு சோஷியல் இன்டராக்ஷன் வரப்பவே அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிங்க்ட் வந்து பார்த்திங்கன்னா, இஸ் திஸ் பர்சன் விஷஸ் மீ harm, are they judging me, what do they think about me, இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் அவங்க மைண்டுக்கு வரும். ஸோ ஐம் ப்ரிட்டி ஷூர் ஷீ குட் ஹவ் ஈஸிலி சார்ட் ஆஃப் கேஜ் யார் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்யூனாக அவங்கக்கிட்ட நைஸாக பேசுகிறாங்க அவங்கள ஜட்ஜ் பண்ணாமல், ஆர் யார் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் ஜட்ஜ்மெண்டோட பேசுகிறாங்க, இதை வந்து அவங்களால கேஜ் பண்ணியிருக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச துஷார் அவங்க கிட்ட பேசுறது பழகுது எல்லாமே அவங்களுக்கு ஜென்யூனா பட்டிருக்க சான்சஸ் இருக்கு. மற்றவங்கலாம் லிட்டில் பிட் இப்போ வியன்னா பேசினாங்க தெரியுமா, வெளியில ஒரு இமேஜ் இருக்கு அதை மாற்ற வந்திருக்காங்க, இந்த மாதிரிலாம் டைலாக் பேசுனாங்க தெரியுமா, அந்த மாதிரி வந்து அங்க இருக்கவங்க எல்லாருமே at some point would have felt or shown or somehow made her sense that's what they are doing. That could have been why she felt that connection with Tushar, and she feels like that's above every other relationship she formed inside the house. That's my opinion. Sorry, that's my opinion. It doesn't have to be true. ஆனா ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா, வெளியே அவளை 1000 வந்து என்னென்னமோ நெரேட்டிவ் கிரியேட் பண்ணி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தாலும், போன சீசன்ல சௌந்தர்யாவெல்லாம் வந்து அடிச்சு உடைச்சு அழுக விட்டானுங்க.
ரொம்ப ஒரு மாதிரி வந்து பயங்கரமா அழுது அவ வந்து லிட்டரலா வெளியவே போறேங்கிற அளவுக்கு ஆயிட்டான். இந்த சீசன்ல அது அரோராவுக்கு அதை இவங்க பண்ணவும் முடியல. அவளும் அதுக்கான நீ என்னதான் பண்ணாலும் ஓகே இதெல்லாம் எடுத்துக்கல, நான் இப்படித்தான் போயிட்டான். அந்த அளவுக்கு யாரும் பண்ணவும் இல்லைங்கிறது ஒரு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அதை யாராவது ஃபீல் பண்ணீங்களா? ட்ரூங்க. நெறைய மொமெண்ட்ல வந்து தே ட்ரை டு ரிப்பேர் அபார்ட். ஆனா நெறைய நெறைய இடத்துல ஷி ப்ரூவ் தம் ராங். அப்புறம் இன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து நிறைய இடங்கள்ல வந்து அரோராவுக்கு வந்து கைதட்டினாங்க. அதுல ஒரு சின்ன மொமெண்ட் கவனிச்சிங்களா யாராவது? அவ பேசுறதெல்லாம் ஃபன்னியா இருக்கும், நிறைய விஷயங்கள் காமெடி எல்லாம் பண்ணுவா, கனெக்ட் பண்ணுவா, ஓகே. இன்னைக்கு அந்த செகண்ட் டைம் வந்து ஒரு கேப் விட்டு ஒரு இது இன்ட்ரோ விட்டுட்டு வெளியே வரப்ப அவன் என்கிட்ட பின்னாடி போயிடுவா. திரும்பி வர்றப்ப சோஃபால இந்த பக்கம் நடந்து வராம சோஃபால ஆமை மாதிரி குதிச்சு குதிச்சு வருவா. அதுக்கெல்லாமே செம்ம கிளாப்ஸ். அது அவ்வளோ அழகா இருந்துச்சு பண்றதும். ஸோ அதெல்லாம் பாக்குறப்ப லைக் ஓகே இவ வந்து அதோட இன்னைக்கு ஸ்கிரீன்ஷாட்லாம் போட்டிருந்தாங்க ஆக்சுவலி நெறைய பேரு. அப்படியா? ஓகே ஆமா. கவனிக்கல. ரொம்ப அழகா இருந்துச்சு. ப்ரோ இன்னைக்கு ஒரு நெரேட்டிவ் ஒன்று காலையில் ஒன்று பார்த்தேன். லைக் வந்து பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். அந்த ரெட் கார்டு கொடுத்து அவங்க 2 பேரும் வெளியே போகாம இருந்திருந்தா கம்ருதீன் உள்ள இருந்திருப்பான். வினோத் வந்து பெட்டி எடுக்க விட்டுருக்க மாட்டான் கம்ருதீன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெரேட்டிவ் பண்ணியிருந்தாங்க. அது பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா ஆமா உண்மையா இந்த 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 சீசன் நடக்காம இருந்திருந்தா யாருக்குமே டிராமா வந்திருக்காது. லைக் இல்ல 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 புரியுதா? அதெல்லாம் பைத்தியக்காரன். அதெல்லாம் அக்னாலேஜ் பண்ணக்கூடாது நீங்க. இல்ல இல்ல ஆனா உண்மையான பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் என்ன தெரியுமா? அந்த ட்ரையாங்கிள் பிரச்சனை வந்தப்ப வந்துட்டு வினோத் வந்து அரோரா சைட்ல நின்றிருந்து நீ வந்து கமருதீன் நீ அரோராவோட பேசு, இவ கூட பேசாத போகாதுன்னு சொல்லிட்டு இருந்தானா இன்னைக்கு கமருதீன் எவிக்ட் ஆயிருக்க மாட்டான். அதை ஏன் சொல்றேன்னா அதே வினோத் அன்னைக்கு வந்து அரோராவை திட்டுவான். லைக் வந்து நீ தான் அவங்கள பிரிச்சு விடலாம் பார்த்த, நீ அவங்களை பிரிச்சு விட ட்ரை பண்ணதானு சொல்லி ஒரு மாதிரி சண்டை போடுவான். ஒரு மாதிரி கோவமா ஒரு மாதிரி பேசிடுவான், இல்லை ஒரு ஹர்ட் ஆகிற மாதிரி பேசிடுவான். ஆனா அதே வினோத் வந்து அன்னைக்கு போற அன்னைக்கு இவ தாண்டா அவன் வாழ்க்கையை நாசப்படுத்திட்டா பாத்தியா அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா? சொல்ல வச்சதுதான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். அன்னைக்கு அவன் வந்து கரெக்டான ஆட்களை யாரு வேணும் யாரு நல்லவங்கிறத கரெக்டா ஜட்ஜ் பண்ணியிருந்தா, அரோராவை சரியா புரிஞ்சு வச்சிருந்தா இன்னைக்கு அது அவனுக்கு நடந்திருக்காது அப்படிங்கிறத ஒரு ஆதங்கமா நான் சொல்றேன். அவ்வளவுதான். இல்ல எனக்கு 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 என்னன்னா எவ்ரிபடி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் their own actions. அதை நான் முழுசா நம்புறேன். இப்போ நான் பண்ற தப்புக்கு வந்து நான் எடுக்கிற முடிவுகளுக்கு வந்து ஹரிஷ் காரணமா என்னைக்குமே ஆயிட முடியாது. ஹரிஷ் எடுக்கிற முடிவுக்கு வந்து நான் வந்து என்னைக்குமே காரணமா ஆயிட முடியாது. அவர் என்னோட க்ளோஸ் தோழரா இருந்தாலும் சரி, என்னோட தம்பியா அண்ணனா இருந்தாலும் சரி, எங்க அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி, அது அது எப்படி சொல்றது, இட்ஸ் லைக் சேயிங் தட் ஒழுங்கா வளர்த்துருந்தாங்கன்னா இது மாதிரி வந்திருக்க மாட்டான்ற மாதிரி ஒரு ஜோன் தான் அது. ஒழுங்கா தான் வளர்ந்துருப்பாங்க. ஆனா இவன் வந்து நிறைய விஷயங்கள் இவளோ நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சரௌண்டிங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அவங்க எதெல்லாம் எடுத்துக்கணும் எதெல்லாம் எடுத்துக்க கூடாதுன்னு ஒரு கான்சியஸ் சாய்ஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்கல்ல. பேஸ்ட் ஆன் ஆல் ஆஃப் தோஸ் எக்ஸ்பீரியன்சஸ் தான் அவங்க ஒரு முடிவே எடுப்பாங்கன்றதை நான் நம்புறேன். சரியா? எனக்கு இது நடந்திருக்காது அதெல்லாம் எனக்கு அதுல சுத்தமா உடன்பாடு கிடையாது. these contestants were subpar from the beginning. The show was subpar from the beginning. The quality of the show died because of one or two contestants, and the hosting was terrible. அது ஸ்டார்டிங்ல இருந்தே ஹோஸ்டிங் டெரபிளா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இப்பதான் எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பட் ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். There are other things, and makers wanted to focus on specific people and ruined the show. அங்க நல்ல கண்டென்ட்லாம் இருந்தது வீட்டுக்குள்ள, they didn't want to showcase it, so they lost the audience. TRP was always bad for this show. அது நியூஸ் கிடையாது. Everybody knows about it. Public response was also like that only. Okay, இது public response இப்படி தான் இருக்குன்னு சொல்லும்போது எல்லாரும் தட்டி கழிச்சாங்க. But when red card was given, everybody celebrated it, and everybody saw how audience really felt. ஜெனரல் ஆடியன்ஸ் ஃபீல்ஸ் டிஃபரெண்ட்லி தென் சோஷியல் மீடியா ஆடியன்ஸ். எனக்கு அதுலயும் வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட், அந்த எஃபெக்ட், இந்த எஃபெக்ட்லாம் இருக்குல்ல, இன் மை ஒப்பீனியன் திஸ் சீசன் இஸ் அ வெரி பாசிபிள் சீசன் இன் மை ஒப்பீனியன். இதுல இருந்து மொமெண்ட்ஸா எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா இருக்கு, ஒரு சில மொமெண்ட்ஸ் இருக்கு.
It came from fun-loving, positive contestants. And the most memorable moment was when toxicity was thrown out. That is the most memorable moment of the show. ஓகேவா? இவ்வளவுதான் இந்த ஷோக்குள்ள இது வரைக்கும் நடந்தது. அண்ட் அந்த ஃபன் மூமெண்ட்ஸ்லாம் ஆப்வியஸ்லி நம்ம எப்பவுமே நீங்க பழைய சீசன்ஸ்லாம் எடுத்து போய் பாத்தீங்கன்னா these fun moments are the ones that are rewatched over and over again and people celebrated, not the stupid moments. The annoying, nonsensical, toxic moments, அதுக்கெல்லாம் வந்து இடமே இருக்காது. Nobody cares about it because it's trauma inducing. அவ்வளவுதான். இல்ல ஆக்சுவலா உண்மைதான் அது. அந்த இன்னும் சொல்ல போனா அந்த ஃபன்னா இருந்தவங்க, அந்த கொஞ்சம் ஜென்யூனா இருந்தவங்க, உள்ள வந்து அப்படி இருந்த ஆட்கள் தான் வெளியவும் இப்பவும் வந்து பெரிய ஆளாவும் இருக்காங்க. கவினா இருக்கட்டும், சௌந்தர்யாவா இருக்கட்டும். ஆக்சுவலா சௌந்தர்யா வந்து அந்த ஐஸ்கிரீம் ஷாப் ஓபன் பண்ணான்னு சொல்லிட்டு அதுக்கு அத்தனை பேர் போய் நின்று அவ்வளோ அழகா வந்து அதை கொண்டாடி அவ்வளோ சிரிச்சு சந்தோஷமா இருந்தாங்க. இப்போ வரைக்கும் அதுக்கு அந்த சாச்சனா வந்து வன்மத்தை கொட்டிக்கிட்டு தான் இருக்கிறான். முத்து வந்து அங்க போயிட்டான், இவன் ஐஸ்கிரீம் ஷாப் ஓபன் பண்ணதுக்கு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் நான் உன்ன ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு கூட்டு போற மாதிரின்னு சொல்லிட்டு திருப்பி இதுக்கு ஒரு விழாக்கு போட்டாங்க. அங்க போய் உட்காந்து இவன் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து அதை முத்து சாப்பிட்டுட்டே சொல்றான், இது என்ன இவ்வளவு கேவலமா இருக்கு, இதுதான் டிஃப்ரெண்டா இருக்குன்னு என்ன சாப்பிட வைக்கணும்னு கூட்டத்தை நிக்க வச்சியா அப்படின்னு வந்து முத்து சொல்றப்பதான் ஓ இவன் வந்து அதுக்குன்னே பண்ணிருக்காங்கிறது அப்பதான் புரிஞ்சுது. அந்த வன்மத்தை கக்கிற ஆட்களை எல்லாம் அது பெருசாக வரவே இல்லை யாருமே. இப்படி இருக்க ஆட்கள் தான் நல்லா வெளியவும் இன்னும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு, நல்லா இருக்குது. அவ்வளவுதான். இருங்க சுகன்யா பேசுங்க. ஹாய் அலன், ஹாய் ஹரிஷ். ஹலோ. ஆமாங்க, ஆக்சுவலாக நிறைய எல்லாரும் பேசிட்டாங்க. எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. பட் ஃபினாலே வீக்குன்னு போட்டதுனால நான் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். ஃபினாலே வீக்குனா சீரியஸாக நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிருக்க கனி எல்லாரும் வருவாங்க. இதில் ஒரு பாயிண்ட் என்ன நான் சொல்லணும்னு நினச்சேன். லைக் எல்லாருக்குமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே அமைஞ்சாங்க. பட் திரும்ப வரப்போ இல்லைங்க சேம் எக்ஸ்பெக்டேஷன் அவங்களுக்கு இருக்கல. பட் அரோரா வந்துட்டு ஃபர்ஸ்ட் லைக் அமிர்தன் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாலும் ஃபார் சம் ரீசன் அப்புறம் ரியலைஸ் பண்ணிட்டு அங்கேருந்து போயிட்டு அதுக்கப்புறம் கனி, சுபிக்ஷா, சபரி, விக்ரம்னு அவங்க கூட ஃப்ரெண்டா இருக்காங்க. ஸோ அவங்க கரெக்டா ஒரு பாண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. கரெக்டான ஆளுங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணியிருந்திருக்காங்க. லைக் இப்போ சபரியுமே ரம்யா தங்கச்சின்னு சொன்னா கூட திரும்ப வரும்போது சேம் இல்ல. வந்தோனே ஒரு செகண்ட் சொன்னாங்க. பட் அந்த சேம் பாண்டிங் இல்ல. ஆனா அரோரா தான் அவங்க திரும்பி யாரெல்லாம் வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ, நமக்கு வெளில இருந்து பார்க்குறப்ப தெரியுது. கனியும் அதுக்கு வெயிட் பண்றாங்க. அவங்க ஸ்டோரி ஷேர் பண்றது. அரோராவும் உள்ள வெயிட் லைக் எவ்வளோ கான்ஃபிடென்ஸா இருந்தா, அது எவ்வளோ ஜென்யூன் பாண்டா இருந்திருக்கும்ல. அது ஃபர்ஸ்ட் என்ன சூஸ் பண்ணியிருந்தாலும், அப்புறமா அவங்க சூஸ் பண்ண பாண்ட் தான் கரெக்ட்டா இருந்திருக்கு. அப்படி ஒரு கரெக்ட்டான பெர்சன்ஸ் லைக் உள்ள சபரி, விக்ரம் நம்ம கேம் போகலன்னா கூட அவங்க நம்ம பார்க்குற வரைக்கும் கொஞ்சம் மெச்சூர்ட் 2 பேருமே மெச்சூர்டான கொஞ்சம் ஜென்யூனானவங்க தான். ஸோ அவங்க கூட அந்த பாண்ட் கன்டின்யூ ஆகுது. சுபிக்ஷா ஸ்டார்ட்டிங்லலாம் சுபிக்ஷா கூட நம்ம ஐ மீன் பெருசா நான் பார்க்கல. பட் கடைசியா அந்த கேம் விளையாடுறப்பலாம் அந்த 2 பொண்ணுங்களும் மிக்ஸ் ஆனது. இப்போ சுபிக்ஷாவும் அவங்களுக்கு வெயிட் பண்ணி திரும்ப வர்றது. ஸோ எனக்கு அது அது ஒரு ரொம்ப பெரிய விஷயம்ல. நம்ம முன்னாடி சீசன்ஸ்ல கூட நமக்கு தெரியும். இப்ப இவங்க வருவாங்கன்னு இவங்க வெயிட் பண்ணுவாங்க. வந்தாங்கன்னா அதே பாண்ட் அப்படியே இருக்கும். பட் இந்த இதுல யாருக்குமே பெருசா அப்படி இல்ல. உள்ள வந்தவங்கலாம். பட் அரோராக்கு தான் திரும்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம இப்படி வெயிட் பண்றோம். வெளியும் வெயிட் பண்றாங்க. அது ஆக்சுவலா அந்த பாண்ட் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. அம் அண்ட் துஷார் துஷார் வந்து உள்ள என்ன நடக்குதோ இல்லங்க. இவ்ளோ நாள் எல்லாரும் என்னென்ன லவ் கன்டென்ட்லாம் ஏதோ ட்ரை பண்ணாலும், இவன் கன்டென்ட்டா நான் இல்லன்னு சொல்லல. பட் ஒரு ஆள் அங்க இல்லாமயே இவ்ளோ நாள் அந்த ஒரு ஒரு இல்லாமயே ஒரு லவ் கன்டென்ட் அது ஒரு நம்மளுக்கு எப்படி குடுத்தாங்க இல்லங்க. இருந்தவங்க கூட லவ் பண்ணி, அதுக்குள்ள பாண்ட் வரதுலாம் எல்லாமே இல்லாமயே ஒரு ஆளே இப்படி ஒரு லவ் இருக்குன்ட்டு இவ்ளோ நாள் ஒரு கன்டென்ட் குடுக்கறதுலாம் எவ்ளோ பெரிய விஷயம். ஸோ அது எவ்ளோ ஐ மீன் ஏதோ ஒரு விக்ரம் கிட்ட ஒரு நாள் புலம்பிட்டு இருந்திருப்பாங்கல்ல. லைக் திரும்ப வரும்போது என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு? அந்த கண்ணு என்ன தேடிட்டே இருக்கும். லைக் எவ்ளோ காம் அண்ட் கம்போஸ்டா ஒரு வாய்ஸ்ல நம்ம அப்படியே நான் சில நாள் எபிசோட் ஏதாவது பார்க்கும்போது நிறைய நாள் 1.25 1.5x வச்சு தான் பார்த்துருவேங்க. ஐ மீன் இது வேற யாராவதுலாம் வரும்போது நமக்கு தேவையில்லாதெல்லாம் வரும்போது. பட் எனக்கு நாரோரா பேசும்போது மட்டும் ஃபுல்லா அந்த ஒரிஜினல்ல வச்சு அவ்ளோ காமா அத எப்படி பேசினாங்க. அது சொன்னது அழகா இருந்துச்சு. என்ன நான் பண்ணிட்டு இருந்தாலும் என்ன பார்த்து அந்த கண்ணு என்ன பார்த்துட்டே இருக்கும். என்ன கேட்டே இருக்கும். அது வந்து அவங்க ஜென்யூனா ஃபீல் பண்ணது. அவங்க லவ் பண்றாங்களா இல்லையா அவங்களுக்கே அந்த கிளாரிட்டி இல்ல. ஏன்னா அவங்களும் வந்தக்கப்புறம் பேசினா தான் அடுத்து வரும். பட் ஏதோ ஒரு கனெக்ஷன் இவங்க என் மேல ரியல் கேர் வச்சிருந்தாங்கன்ட்டு அவங்க ஃபீல் பண்றாங்க.
ஸோ அதனால தான் வெளில இருக்கிற நீங்க எல்லாருமே சொன்ன மாரி அவர் வெளில இருக்காரு. எல்லாத்தையும் பார்க்குறாரு. பெருசா ஒண்ணும் சொல்லல. இந்நேரம் வெளில வந்தவங்களே லைக் இன்ஃபாக்ட் வியானாலாம் வெளில வந்தோனே, இவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா துஷார் அந்த மாரி எதுவுமே சொல்லல. அவர் பேர நெறைய எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கும் அவர் எதுவும் சொல்லல. அப்படின்னா, அது கரெக்ட்டா ஜென்யூனா இருக்கு. ரொம்ப நேச்சுரலா அந்த பொண்ணு சொல்றாங்க. அவ்வளோதான். எதுவுமே ஃபேக்காவே பண்ணல. அவங்களுக்கு என்ன வருதோ அதுக்கு ரியாக்ட் பண்றாங்க. அப்படி இந்த எல்லாத்தையும் விட அப்படி பார்த்தா அவங்களுக்கு தான் லைக் நெறைய ப்ராப்ளம் வந்திருக்கு. இல்லாத ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு போட்டு இது பண்ணாங்க. அதுலயும் அந்த பெருசா ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்து, கத்தி அப்படி கூட பண்ணல. அத நீட்டா ஹேண்டில் பண்ணிட்டு அது இல்லன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இப்பயும் மணி பாக்ஸ் எடுத்ததுக்கு அவங்கள போட்டு எது பண்ணாலும், அவங்க பெருசா போய் எதுவும் சொல்லல. அண்ட் அப் அ அதுல வந்து நீட்டா அவங்க அப்படியே பண்ணிடுறாங்க. லைக் ஃபேக்கா ஏதோ ரொம்ப எதுவுமே கத்தி நம்ம முன்னாடி எனக்கு அரோராட்ட புடிச்சது எதுவுமே எக்ஸாகரேட் பண்ணாம என்ன இருக்கோ, அத அப்படியே ஒரே டோன்ல பேசுவாங்க கோவமா இருந்தாலும். ஸோ அண்ட் இந்த மணி பாக்ஸ் எடுத்ததுல லைக் நீங்கலாம் பேசும்போது ஞாபகம் வந்துச்சு. அப்படி பார்த்தா அவங்க ஒருத்தவங்க வந்து சொன்னதுல அரோராவ நம்பாத அப்படின்றது தான் கானா வினோத்தோட மைண்ட்ல இருந்தது. அதுதான் அவருடைய என்ன சொல்றது? அதுதான் அரோராவ பத்தி அவர் வச்சிருக்கிறது. அரோராவ நம்பக்கூடாது அப்படின்னு தான் இருந்தாரு. அப்படி பார்த்தா ஏங்க அந்த பொண்ணு சொன்னத நம்ப போறேங்க. அப்படியே இல்ல. நான் அததான் நம்புறேன். அரோரா தான் இப்படி பண்ணாங்கன்னு நம்ம வெளில இருந்து எல்லாருமே சொன்னா கூட, ஓகே நீங்க எனக்கு சொல்லலன்னா இட்ஸ் ஓகே. அப்படி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒரு பொண்ணு உள்ள இருந்தே யாருக்கு என்ன சப்போர்ட் இருக்குன்னு தெரியாம கெஸ் பண்ணி ஒரு டைட்டில் வின்னரே எடுக்க வச்சாங்கன்னா, நான் அது ஒரு பெரிய கேமரா நான் சொல்லிக்கிறேன். அவ்வளோதான். வேற என்ன நம்ம சொல்ல முடியும்? இப்போ எனக்கு சொன்னாங்கன்னா, ஓகே. அவர எடுக்க வச்சாங்க. ஓகே. அவருக்கு தான் டாப்பா இருக்காருன்னு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சாலும் கன்ஃபார்மா யாருக்குமே தெரியாது. ஓகே. அவர் தான் டைட்டில் வின்னர்ன்னு எல்லாருக்குமே லைட்டா தெரிஞ்சிடுச்சு. அவங்கள எடுக்க வச்சுட்டாங்க. இப்ப அவங்க எடுக்க வச்சதுனால, அரோராக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்ற எனக்கு ஒரு டவுட். அது எத வச்சு அத அப்படி சொல்லிட்டே இருக்காங்க. சரி இப்ப எடுத்துட்டாருன்னா, அடுத்து அவங்க தான் வருவாங்களா? அப்படின்னு அவங்க அதோட மோட்டிவ் என்னவா இருக்கும்? எனக்கு எல்லாருமே சொல்றதுல ஓகே. சரி என்ன மோட்டிவ் என்ன சொல்ல வரீங்க? அதையும் சொன்னீங்கன்னா, நான் வந்து பிளைண்டா எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்றது இல்லங்க. அவங்க ஏதாவது பண்ணாலும் நம்ம கேட்கலாம். வரோம். இப்படி சொல்றீங்கன்னா, நான் அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிறேன். என்ன மோட்டிவா இருக்கும்? நீங்க மோட்டிவ் எனக்கு கன்வின்சிங்கா சொன்னீங்கன்னா கூட பரவால்ல. இவங்க எடுக்க வச்சாங்க. அவரு எடுத்ததுனால இவங்களுக்கு என்ன ஆகும்? அடுத்த பொசிஷன்ல இவங்க தான் இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா? இல்ல இவங்களுக்கு தான் குடுத்துருவாங்களா? என்ன மோட்டிவ் இருக்குன்னே தெரியாம அப்படி சொல்றது தான் புரிஞ்சுக்கவே முடியல. பட் அதையும் அவங்க அப்படியே ஹேண்டில் பண்ணிருவாங்க. நம் சொன்ன மாரி ஒரு அதுல கானா வினோத் சொல்லுங்க. இல்ல கானா வினோத் ஃபேன்ஸ் அது கிளைம் பண்றது கூட எனக்கு ஓகே. இது ஹேவ் டிசப்பாயின்ட்மெண்ட் அதனால அப்படி சொல்றாங்க. ம். But other fandoms, when they claim that the motive is clear, they don't want Ghana Vinod's votes to come for Aurora. அவ்வளவுதான். வேற எந்த மோட்டிவுமே கிடையாது. இந்த So they want to பாலிடிக்ஸ் bring her down. அவ்வளவுதான். இந்த பாயிண்ட் மட்டும் இதுதான் சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டோம்னு நம்ம வச்சுக்கோங்களேன், இட் வில் பி கிளியர். அவரு எக்ஸாக்டா சொன்னார் தெரியுமா? இதுல வந்து டிசப்பாயின்மெண்ட்ஸ் ஃபேண்டம்ல ஒரிஜினலா இப்ப எனக்குமே டிசப்பாயின்மெண்ட் தான். எனக்கு அவர் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இல்லைனாலும் எனக்கு அவரு ஃபினாலேல இருக்கணும்னு நினைச்சவன். ஸோ அந்த ஒரு உண்மையான ஃபீலிங் இருக்குல்ல எல்லாருக்கும், அந்த ஃபீலிங்க வந்து இந்த எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த டாக்ஸிக்ஸ் வந்து அது வந்து யாருக்கு அகைன்ஸ்டா யூஸ் பண்ணிக்க முடியுமோ அதை பண்றாங்க. அது வி ஷுட் நாட் லெட் தட் ஹேப்பன். ஸோ அதனால லெட் இட் பைகான்ஸ். பட் இது வந்து நம்ம என்ன நான் நினைக்கிறேன்னா, டாமிக்கும் நான் தான் சொன்னேன், லெட்ஸ் ஜஸ்ட் அக்செப்ட் இட் as அதர்ஸ் ஒப்பீனியன். அது எப்பவுமே நம்ம கூட ஒத்து போகணும்னு அவசியம் கிடையாது. தே மைட் திங்க் ஹர் இன் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். தட் டசன்ட் மேக் ஹர் ஒன். ஸோ அதனால இது நம்ம ஒரு ஒப்பீனியனா அதை பார்த்துட்டு இது பண்ணிக்கலாமே தவிர வி டோன்ட் ஹேவ் டு ஸ்ட்ரெஸ் லைக் ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களேன்னு நம்ம எல்லாருக்கும் பார்க்க ஆரம்பிச்சோம்னா தேர் வில் பி நோ எண்டுன்னு நினைக்கிறேன் சுகன்யா. ஸோ அதனால லெட்ஸ் ஜஸ்ட் அக்ரி டு டிஸ்அக்ரி வித் தெம். அவங்களும் நம்ம நிறைய பேர் நான் ஐ லுக்ட் அப் டு தெம் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ இது வந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்மளுக்கு மாத்த போறது கிடையாது. சரி இப்படி நினைச்சிட்டாங்க ஓகே, பட் ஐ டோன்ட் அக்ரி வித் தட் அப்படின்னு நம்ம மூவ் ஆகிக்கலாம். கரெக்ட். ஏன்னா சேம் ட்ரையாங்கிளுமே இல்லாதது இருக்குன்னு, அதுக்கப்புறம் நேச்சுரலா டேஸ் போகும்போது அது அப்படியே தானா புரிஞ்சுது. ஸோ இதுவும் அப்படியே தான் புரிய வரும். நான் நான் வந்து இதுதான் நினைக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க கிட்ட நம்ம திரும்ப போய் வேற சொல்லவே முடியாது. நான் முன்னாடியே யோசிச்சுட்டேன். ஸோ அதுக்கேத்த மாரி தான் சொன்னேன். அதனால லைக் டேஸ் பாஸ் ஆன் அவங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இல்லனாலும் இட்ஸ் ஓகே அப்படி நினைக்கிறீங்கன்னா, ஓகே அப்ப நான் கேமர்ன்னு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் அதுல ஓகேங்க. பண்ண முடியும். நோ நீங்க சொல்றது எனக்கு புரியுதுங்க. எனக்கு வந்து அந்த இடத்துல டிசப்பாயின்ட்மெண்ட் என்னன்னா, இப்போ லைக் லெட் மீ சே திஸ் வே ஓகே. ஐ ஹேவ் லைக் 2 or 3
ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒன் ஃப்ரெண்ட் பிட்ரேட் தி அதர் ஒன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஐ கேன் சி லைக் ரெண்டு பக்கமும் இருக்கிற சுச்சுவேஷன் ஒரு த ரீசன்ஸ் வை தே டிட் வாட் தே டிட் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன். I will support the one that I feel like wronged. At the same time, I won't go and beat the one that made an என்ன சொல்றது momentary lapse of judgment or whatever mistake whatever. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க போட்டு அடிக்கிறதுக்கு நான் வந்து அவங்கள இதுவாக வந்து தூக்கி போட்டுற மாட்டேன். எப்படி சொல்றது அதை லைக் ஓகே இவர் மேலே தப்பு இருக்கு இந்தாங்க போட்டு அடிச்சுக்கோங்க. இவர் வந்து இந்த என்னோட ரெண்டு பேருமே எனக்கு ஃப்ரெண்டு தான். பட் ஆனால் இந்த ஃப்ரெண்டுக்கு அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, ஸோ ஐ டோன்ட் கேர் அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து மாட்டி விட்டு நான் வந்து எஸ்கேப் ஆக மாட்டேன். ஓகேவா? எனக்கு இங்கே எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, இவங்க ஆல்ரெடி அந்த பொண்ணை வந்து பயங்கரமாக என்ன ரீசன் கிடைக்கும் ஸ்லட் ஷேம் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்க இடத்துல உங்களுக்கு I understand, like, the disappointment or whatever, you think happened. I can see the hurt. I understand all of that, completely understand that. But if you really ever believed or, cared for that particular contestant, shouldn't you at least hide your disappointment for a little while? That's my question. Why do you have to constantly, reiterate, என்னோட ஒப்பீனியன், என்னோட criticism, என்னோட disappointment திரும்ப திரும்ப why do you have to, express this in this social media where, the toxicity flares, to the highest? அந்த இடத்துல தான் வந்து என்னால் வந்து disappointment தாங்கிக்கவே முடியல. பிகாஸ் என்ன சொல்றது, ஐ கான் டூ தட். பிகாஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனா வினோத் மேலே எனக்கும் நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருந்திருக்கு. பட் ஐ டோன்ட் கோ அரவுண்ட் எல்லா இடத்துலையும் வந்து அவரை பற்றி நெகட்டிவான ஒரு கமெண்ட் கூட போட்டது கிடையாது, தெரியுமா? ஒரு கமெண்ட் போட்டது டாமி, கிடையாது. லைக் இங்க பாருங்களேன், நம்ம என்ன பண்ணணும்ன்றத கண்ட்ரோல் மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கு. நீங்க யூ ஆர் பை தட் ஐ அப்ரிஷியேட். பட் வி கான் நெவர் கண்ட்ரோல் ஆர் டெல் வாட் அதர்ஸ் டு இதை பண்ண. உங்க டிசப்பாயின்மெண்ட் ஐ அக்ரி, எனக்கும் இருக்கு டிசப்பாயின்மெண்ட். பட் நம்ம அதை மீறி ஏன் இப்படி பண்ணீங்கன்ற இடத்துல நம்ம யாரையுமே கொஸ்டின் பண்ண முடியாது. அதான் சொல்றேன், வில் டேக் இட் அஸ் தேர் ஒப்பீனியன். வி டோன்ட் ஹேவ் டு அக்ரி வித் இட். ஸோ அதனால விட்டுருங்க, டோன்ட் அதை விட்டுருங்க. ரொம்ப இதை பண்ணிக்க வேணாம், டோன்ட் இது பண்ணிக்க, டேக் இட் ரொம்ப இதா எடுத்துக்காது. இல்ல சுகன்யா, சொல்லுங்க. நீங்க முன்னாடி முதல்ல பேசுனதுக்கும் இப்ப பேசுனதுக்கும் டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு. சூப்பரா பேசுறீங்க. கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் நல்லா தெரியுது. அரோரா ஃபேன்ல அடடே அடடே இவ்வளவு நாள் அரோரா ஃபேனா இருந்து இத கூட கத்துக்கலன்னா எப்படிங்க? அந்த மாதிரி எக்ஸாக்ட்லி. வேற மாதிரி அண்ட் காலையில இருந்து ஓபன் பண்ணதுல இருந்து நிறைய அரோரா எடிட்ஸ் வந்துச்சுங்க. ராகவின்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, ரொம்ப சூப்பரா இருந்தது. நான் பார்ப்பேன், லைக் பண்ணுவேன், புக் மார்க் இப்படியே தான் அவங்கதான் எங்களுக்கு சப்ளையர். ஆமாங்க. அது ரொம்ப சூப்பரா இருந்ததுல. லைக் நேத்து யாரோ மென்ஷன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பெருசா ஐ மீன் ப்ரோமோஸ்லயோ எதுவுமே இது வராம, இதுவே இது அந்த சிங்கப்பெண்ணை ப்ரோமோலாம் காலைல 6 ஹார்ஸ் வந்து அப்படி இருப்பான். அதுதான் ப்ரோமோவா இருக்கும். அதுதான் டாக் ஆஃப் த டவுன்னு அடுத்த நாளும் அத ப்ரோமோல வரல. அந்த மாரி நெறைய அன்னோட்டிஸ்டா போயிடுச்சு. பட் இப்ப திரும்ப எல்லாமே அ அது அப்படியே எல்லாருக்கும் அத பார்க்கணும். லைக் என்னன்னா எப்படி சொல்றது? இப்ப நான் நெறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணி தான் நான் இந்த ஷோவ பார்க்குறேன். ஸோ நான் வந்து அது நேச்சுரலா ஒண்ணு இருக்குல்ல, ரியாலிட்டின்னு ஷோ தானே சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப பார்க்கலாம். அப்படி பார்த்தா, இவங்க தான் ரொம்ப ரியலா இருக்கிற மாரியே இருக்குங்க. மத்தலாம் லைக் இப்ப வேற யாரோ வைல்ட் கார்ட்ல வந்தா கூட, வந்த உடனே லைக் ஏதோ நெறைய ஓட்ஸ் இருந்தது, நெறைய ஃபேன்ஸ் இருந்தது புரியல. பட் இவங்களுக்கு தான் நெறைய பெர்ஸ்பெக்டிவ் வந்து சொல்றாங்க. ஒரே மாரி இருந்தாங்க. ஃபன்னா இருக்குது. எல்லாமே நேச்சுரலா இருக்க மாரி இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் அவங்களுடைய வீக்னஸ்ங்கிறதே நெறைய பேர் உள்ள இருக்கிறவங்க, வெளில இருக்கிறவங்க சொல்லுது. வீக்கெண்ட்ல ஏதாவது சொல்றாங்க. இல்லன்னா துஷார் அத எடுக்குறாங்க. அது ஓப்பனாவே அவங்க ஐ மீன் அட்மிட்டே பண்றாங்க. ஓகே. வீக்கெண்ட்ல இப்படி நான் சொல்றேன். எனக்கு தோணுச்சு நான் சொல்றேன். அண்ட் துஷார் அ நீங்க சொன்னீங்கன்னா நான் அதுல எமோஷனலா ஹர்ட் ஆவேன். அப்படின்னு அவங்களே ஓப்பனா ஐ மீன் பண்றாங்க. அப்படி இருக்கவங்க அவங்க தான் இதுதான் வீக்னஸ்ன்னு தெரிஞ்சுமே, அத நீட்டா விளையாடுறாங்க. நமக்கு என்ன வருதோ அத விளையாடுறாங்க. புதுசா எதுவுமே பண்ணாம. அண்ட் ரொம்ப நல்லா குரோத்னா நான் இவங்க கிட்ட தாங்க பார்க்குறேன். வேற எல்லாருமே இதுதான். ஓகே இவங்கன்னா இது இது இதுனா இது அப்படி. இவங்க தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். அதுல ஒரு குரோத் காமிச்சிருக்காங்க. அண்ட் ஐயோ! இது முன்னாடியே பேசியிருக்கோமான்னு தெரியலங்க. அவங்க கம்யூனிகேஷனுங்க அப்பா! அந்த சில அந்த ராஜா ராணி டாஸ்க் மாரி வந்ததுல தமிழ் அழகா ப்ரொனன்சியேஷன் பண்றதாகட்டும், இங்கிலீஷு நெறைய எனக்கெல்லாம் பிளட்டோனிக்லாம் சீரியஸா நானும் இப்பதாங்க அதெல்லாம் அர்த்தம் கண்டுபிடிச்சுக்கிறேன். எவ்ளோ எவ்ளோ வேர்ட்ஸ் இங்கிலீஷும் சரி, தமிழும் சரி,
2மே அவ்ளோ அழகா பண்றதெல்லாம் லைக் ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் சாங்ஸ் லிரிக்ஸ் எழுதுறது, ஏதோ ஒரு கிளிப்பு பார்த்தேன். அவர் மாத்தி மாத்தி லிரிக்ஸ் கவுண்டர் போட்டுட்டு இருந்தாங்க. கடைசியில கானா வினோத் தான் ஸ்டாப் ஆயிட்டாரு. இவங்க தான் கடைசியா முடிச்சாங்க. அந்த மாதிரி இது எல்லாமே ஃபன்னா இப்போ நம்ம வேற ஏதாவது ராட், ரியல், போல்ட் அப்படிலாம் சொல்றதுல கூட திரும்ப நம்ம பார்க்க மாட்டோங்க. இப்போ அவங்க என்னதான் சண்டை போட்டா கூட, இப்ப கூட ஏதாவது கவின், சாண்டி அந்த மொமெண்ட்ஸ் தான் பழைய பிக் பாஸ் திரும்ப போய் பார்ப்போம். ராஜ், பிரியங்கா ஃபன்னு. அததான் திரும்ப அப்புறம் பார்க்க முடியும். அதுதான் நம்ம புடிக்குது. என்னதான் இப்ப இவங்க இதையே நம்மளுக்கு காமிச்சு, இததான் நம்ம பார்க்குறோம்னு நெனச்சா கூட, இன்னைக்கு பார்க்குறாங்களோ என்னமோ! பட் திரும்ப அதுக்கப்புறமா பார்க்குறது, ஞாபகம் வச்சுக்கிறதெல்லாம் கண்டிப்பா அரோரா பண்ணது அந்த ஃபன் மொமெண்ட்ஸ்ல தான் இருக்கும். ஸோ அதுல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். நீங்க என்ன பண்ணாலும் சரி, இன்னும் எவ்வளோ நாள் ஆனாலும் இவங்க குடுத்த கவுண்டர்ஸ், இவங்க பாடுனது, சிரிச்சது, விளையாண்டது, டான்ஸ் ஆடுனது, அதெல்லாம் தான் நம்ம திருப்ப திருப்ப பார்க்க தோணும். வேற இவங்க பண்றதெல்லாம் நம்மளுக்கு பார்க்க தோணாது. ஸ்கிப் தான். இல்ல அது வரக்கூட வராது. ஸோ அப்படி பார்த்தா லைக் கண்டிப்பா இப்ப இருக்கிறதுல எனக்கு இவங்க தான் டிசர்விங்ன்னு இருக்கு. எனக்கு அப்படி புடிச்சிருக்கு. வருவாங்கன்னு தான் ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு உள்ள சொல்லிட்டு இருக்கு. பட் நான் வந்து கொஞ்சம் நம்ம நெனச்சா நந்துராது. ஓவரா ஹாப்பி பண்ணிட்டா நந்துராதோன்னு நெனைக்கிற மாரி ஒரு ஹேபிட் இருக்கிறதுனால நான் ரொம்ப சொல்றதில்ல. பட் இவங்க தான் டிசர்விங். இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அவ்வளவுதான். நான் வந்து உங்க ஃபேன் ஆகிட்டே வரேன் சுகன்யா. ஐயோ! ஐயோ! பெரிய இந்த ஹேபிட். மாதிரி இப்ப என்ன புரியலையே. பேச பேச அழகாயிட்டே இருக்கு. எப்படி எனக்கு புரியலையே. சீரியஸ்லி நீங்க வந்து முதல் தடவை நீங்க பேசுறது கேட்கும்போது நிறைய தயக்கம் இருந்தது உங்க குரல்ல. நான் ஆமா. அன்னைக்கே சொன்னேன்னு நினைக்கிறேன். ஆமா, ஆமாங்க. நான் அப்ப சொன்ன ஏலன் நல்லா 1 செகண்ட். பேசுங்க. ஏலன் 1 செகண்ட். அரோராவ பத்தி மட்டும் தான் புகழுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அரோரா ஃபேன்ஸ் இல்ல, நம்மளே மாத்தி மாத்தி புகழ்ந்து. அப்படிலாம் இல்ல. அப்படி இல்ல. நான் சொன்னா ஜெனியூனா மட்டுமே சொல்லுவேன். சும்மாலாம் சொல்ல மாட்டேன். அது முதல் தடவை சொல்லும்போது நீங்க அது கொஞ்சம் போல்டா பேசுங்க. ரொம்ப அழகா இருக்கு கேட்கறதுக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆமா. இன்னைக்கு நீங்க பேசும்போது ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல. என் கருத்துடா. நான் இத தான்டா யோசிக்கிறேன். எடுத்துக்கோ. வேணும்னா எடுத்துக்கோ. பிடிக்கலனா போ. அந்த ஒரு ஜோன் இருக்குல்ல. அது ரொம்ப அழகா தெரியுது. சூப்பரா இருக்கு. அடிக்கடி பேசுங்க. தேங்க்ஸ் அலன். ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலா கேட்போம். இங்க தனியா அப்ராட்ல இருக்கறனால நம்ம வீட்லயும் ஹஸ்பண்டும் பார்க்க மாட்டாங்க. ஸோ நம்ம மட்டும் பார்த்து அது ஒரு மாரி மண்டை வெடிச்சிரும். இத Tell பேசவும் me முடியல about it, யாரும். Suganya. Tell me about it. I'm in the same boat. இல்ல இல்ல நாங்களும் சேம் போட்டு தான். என் ஒய்ஃப் அவ்வளவு சீரியஸா எல்லாம் பார்க்க மாட்டேன். நான் தான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஆமாங்க. என் வைஃப் வந்து நான் திவ்யா பார்க்கறத பார்த்து அடிப்பாங்க. அது இல்ல அண்ட் ஐ ஆல்சோ வாண்ட் டு மென்ஷன் ஒரு குவாலிட்டி வந்து நான் ஆலன் கிட்ட ரொம்ப அட்மையர் பண்றது என்னன்னா, இங்க வந்து பேசுற ஒரு ஸ்பீக்கர்ஸ்க்கும் அவர் காம்ப்ளிமெண்ட் பண்றது வந்து நான் ஐ மிஸ் தட் லாட் ஆஃப் டைம். ஆனா அது ரொம்ப ஃப்ரம் த ஹார்ட். அது எவ்வளவு பெரிய என்கரேஜ்மெண்ட் இருக்கும்னு ஏன்னா நானும் ஒரு பாயிண்ட்ல நான் அதை ஃபீல் பண்ணிருப்பேன் இல்லையா. சோ அது வந்து ரியலி பிக் ஷவுட் அவுட் ஃபார் ஆலன். அது ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. லைக் நான் வந்து ஒரு 2, 3 வாட்டி தான் வேற இதுல பேசியிருப்பேன். அந்த ஞாபகம் வச்சு நம்ம எல்லாம் பேசணுங்க. அது ரொம்ப இப்ப இந்த மணி பாக்ஸ் எடுக்கப்போ யாரோ எப்படி யோசிச்சாங்கல்லங்க கை வச்சு நம்ம நிறைய நாள் லிசனர்ல இருப்போம், கேட்போம். என்னைக்காச்சும் ஒரு நாள் தோணும் நம்ம அந்த ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் கொடுக்கறதே லைக் ஒரு ஒரு கொஞ்ச நேரம் இருக்கும். ஏன்னா ரொம்ப பேசினதுல எப்படி இருக்கும்னு. அது இப்படி வைப்போம், கொடுக்கலாமா வேணாமா அப்படிலாம் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அது நம்ம வந்து பேசுறப்ப நீங்க 2 வாட்டி பேசுறப்ப ஒரு நிமிஷம் பேச ஞாபகம் வச்சு சொல்ல லைக் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அலன். லைக் இட்ஸ் வெரி குட் குவாலிட்டி ஆஃப் யூ. சோ கைண்ட் ஆஃப் யூ. ரசிக்கிறத தானே சொல்ல முடியும். ரசிக்கிற மாதிரி பண்றீங்க. இது ரொம்ப பிடிச்சிருக்குங்க சீரியஸா. வேற மாதிரி அதாவது அவங்கள பத்தி why I feel happy about இங்க யாரோ குரலோ கேக்குதுன்னு நினைக்கிறேன். எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கு. பட் வாட் மோஸ்ட் டேக் அவே வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஆல் திஸ் நெகட்டிவ் பிஆர்ஸ் ஒரு 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 ஸ்பேஸுங்கிற பேர்ல ஒரு ஒரு ஆபாசத்தை நிகழ்த்திக்கிட்டு அடுத்தவங்க மேல ஒரு வன்முறையை பண்ணிக்கிட்டு அதுல வந்து நம்ம மைண்ட் எப்படி ஆகும்னு தெரியல. பட் ஐ ஆல்வேஸ் ஃபீல் நாம போய் இதை பத்தி அரோரா பத்தி பேசுற ஸ்பேஸா இருக்கட்டும், இந்த ஸ்பேஸா இருக்கட்டும், இட் மேக்ஸ் மீ சோ லைட் அண்ட் ஒரு 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 ஜாலியா இருக்கு. அண்ட் எவ்ரி டைம் வி ஸ்பீக் இட் மேக்ஸ் அவங்கள மாதிரி லைஃப் வந்து ஒரு ஹாப்பியா எடுத்துக்கணும். என்னதான் இருந்தாலும் என்ன இப்போ இட்ஸ் ஓகே, லெட்ஸ் பி ஹாப்பி. நம்மளோட செல்ஃப் லவ்வும் முக்கியம், நம்மளோட இதுவும் முக்கியம் அப்படின்றது மாதிரி எனக்கு சுகன்யா ஒரு நாள் பேசுற போது அது கூட வெளிப்பட்டுச்சு. ஷி டோல்ட்
இந்த மாதிரி எப்படி புட்டிங் மை செல்ஃப் ஃபர்ஸ்ட், எனக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணணும் அப்படின்றது கூட அவங்க பண்ணாங்க. ஸோ சொன்னாங்க ஒரு நாள். அது கூட வந்து ஒரு இதுவா இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி சம்திங் ஷி ஹஸ் சீன் இன் அரோரா அண்ட் டேக் அவே மாதிரி இருந்துச்சு அதுவும். ஸோ இட் வாஸ் வெரி குட். கண்டிப்பாங்க. லைக் ஜென்ரலாவே இப்போ நம்ம நெறைய ஸ்டேஜ்ல வந்து நகர்ந்து வரதே அப்படிதான். இப்போ பொண்ணுங்க அவங்க டெசிஷன் சொல்றது பேரண்ட்ஸ் கிட்டயா இருக்கட்டும், இல்ல ஸ்பௌஸ் கிட்டயா இருக்கட்டும், அ அவங்களுக்குன்னு எடுத்துக்கிறது. ஃபர்ஸ்ட்டு எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு சொசைட்டியே அப்படியே மூவ் ஆன் ஆயிட்டு இருக்கும்னு நெனைக்கிறேன். அதுல இவங்க அத கரெக்ட்டா சொல்றாங்க. ஒரு பெருசா ரெப்ரசன்ட் பண்றாங்க. நமக்கு நெறைய இப்போ கெரியர், குழந்தைங்க இப்ப அந்த மாரி பார்த்தா கூட ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் ஆனா கூட, எனக்கு புடிச்சத எடுக்கிறேன். எனக்கு கெரியரும் முக்கியம். நான் ஜஸ்ட் குழந்தை மட்டும் பார்க்க மாட்டேன். அப்படின்னு நெறைய பேர் ஒன்னொன்னா சொசைட்டியே மூவ் ஆன் ஆகுது. லைக் இப்ப நெறைய டிவோர்ஸ் பார்த்தீங்கன்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு என்ன சொன்னாலும், அந்த பொண்ணு வந்துட்டு இல்ல அப்படின்னு வரப்போ, அந்த மாதிரி லைக் என்னென்னமோ பார்க்கலாம். டேலண்ட் பார்க்கலாம். அதெல்லாம் ஓகே. பட் இது இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கிற ஒரு விஷயம். அண்ட் அது வந்து வேற யார் சொல்லியிருந்தாலும் இல்லைங்க. இப்ப திவ்யா வந்து போல்டா பேசுறாங்க. அந்த அர்ச்சனா மாரி பேசுறாங்க. லைக் அது ஓகே. ஆனா இவங்க பண்றது அது ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கு. அண்ட் அது எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அது ரொம்ப நல்லா இருக்கு. மெயினா நீங்கலாம் லைக் பசங்க மென்னெல்லாம் அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அத என்கரேஜ் பண்ணி சொல்றது வந்துட்டு எனக்கு அது ரொம்ப புடிச்சிருக்கு. ஏன்னா, நான் ஜஸ்ட் என்டர்டெயின்மென்ட்க்காக பார்க்கல. நான் என்னோட டைமும் போடுறேன், எனர்ஜி போடுறேன். அந்த தாட்ஸ் என் மைண்டுக்குள்ளேயும் போகுது. அப்போ எனக்கு ஏதாவது கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கப்ப எனக்கு நல்லாருக்கும். நான் அத பார்க்குறேன். இப்போ எப்படி சொல்றதுங்க? இப்ப இந்த பிஆர்லாம் வந்துட்டு ஏதோ ஒண்ணு சொல்றதுல, நீங்க எனக்கு சொல்லாதீங்க. அது எனக்கு புடிக்கலையே. அது நான் எடிட் பண்ணி, இதுதான் நான் பண்றேன். இவங்க பாருங்க. லைக் இப்ப திவ்யா ஏதோ சொல்றதுனால என்னமோ அது உண்மையான்னு தெரியல. அந்த பீன் பேக் வச்சு அங்க உட்கார்றதோ, அதுக்கு ஏத்த மாரி இவங்க எடிட் போடுறதோ எல்லாமே வரதில்ல. நீ ஆர்டிஃபிஷியலா எனக்கு திணிக்கிறப்ப எனக்கு சுத்தமா புடிக்கல. அதுக்கு நான் ஒரு படமே பார்த்துருவேன்ல. இப்படி சொல்லி இப்படி பண்ணுங்கன்னு ஆக்ட் பண்ணியும் நான் ஒரு படம் பார்த்துட்டு போயிருவேன். நான் ஏன் இந்த ரியாலிட்டி ஷோ பார்க்குறேன்? இங்க ரியலா என்ன நடக்குது? அதுலருந்து நான் என்ன கத்துக்கிறேன்? இப்ப நான் அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணியிருப்பேன்? நெறைய அப்படி பார்ப்போம். ஸோ நம்மளே இப்படி பண்றோம், தப்பு பண்றோம். இப்ப கூட எபிசோட் ஃபுல்லா பார்க்கல. பட் நான் இதுல பார்த்ததுல வரைக்கும் கமருதீன் கிட்ட தேங்க்ஸ் ஆர் சாரி சொன்னாங்க. அதெல்லாம் தேவையில்ல. அப்படிலாம் வரப்போது நேச்சுரல் அதுதாங்க. எனக்கு ஓகே. இப்போ நம்ம வெளில இருக்கிறதுனால தான் இவ்ளோ தெரியுது. அவங்களுக்கு தெரியாது. அவங்க கிட்ட கமருதீன் என்ன எப்படி இருந்தாங்களோ அதுதான் அவங்களுக்கு தெரியும். அத வச்சு சொல்றாங்க. நான் ட்ரூவா இருந்தேன் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு. அதுதான் ரியல். இப்ப அப்படியே இப்படி பேசுறது, பொண்ணா இப்படி போயிடுறது அப்படி இல்ல. ஸோ அதுதான் ட்ரூவா இருக்காங்க. அதுதான் நான் கத்துக்கிறேன். எனக்கு அந்த ரியாலிட்டி ஷோல நீங்க தப்பா பண்ணுங்க. நான் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறதுக்கு தான் நான் பார்த்துப்பேன் அப்படிலாம் இல்ல. அந்த மாரி நம்ம நெறைய டைட்டில் வின்னர்ஸையும் பார்க்கல. இல்ல யாராலயுமே ஹானஸ்ட்டா அப்படி இருக்க முடியாது. ஸோ அவங்க பண்றாங்க. அதுதான் பண்றாங்க. எனக்கு என்ன வருதோ நான் அத பண்றேன். நீங்க வாய்ஸ் டோன் மட்டும் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்கும். திடீர்னு கத்துறது, அந்த சும்மா ஃபேக்கா கியூட் ஆக்ஷன் பண்றது எதுவுமே கிடையாது. அது இப்படிதான் நம்ம அந்த கிளிப்ஸ போட்டப்பலாம் பார்த்தேனுங்க. எல்லாமே நமக்கு ஞாபகம் வருது. நான் அது முன்ன கூட சொன்னேன் நெனைக்கிறேன். ஏதாவது ஒரு டாஸ்க் யோசிச்சா கூட, அதுல அழகா இந்த ட்ரெஸ்ல இருப்பாங்க. இந்த ஹேர் ஸ்டைல் இப்ப அந்த 6 ஹார்ஸ் டாஸ்க் அதுல 2 பூடி போட்டிருப்பாங்க. இந்த ட்ரெஸ் எல்லாத்துலயுமே அப்படியே ஞாபகம் வருது. ஏன்னா, அது ரொம்ப நேச்சுரலா அப்படியே பண்ணதுனால, நானும் அத அப்படியே ரிசீவ் பண்றேன். ஸோ அது எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. எதுவுமே ஃபேக்கா இல்ல. நான் அதுக்கு தான் ரியாலிட்டி ஷோ பார்க்குறேன் அப்படின்னு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க ப்ரோ. இல்ல அபிஷியலா அனௌன்ஸ் பண்ற ஃப்ரெண்ட்ஸ். சுகன்யா ஃபேன் ஆலன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னில இருந்து. ஐயோ! அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நம்ம அடுத்த இடத்துக்கு போலாம். ஆனா எங்க டைம் கிடைச்சாலும் போய் உங்க வேற இந்த ஸ்பேஸ்ல எங்கேயுமே போய் நல்லா பேசுங்க சுகன்யா. சம்திங் யூ ஆர் நான் ரியலி வந்து குட் அட். ராஜா கேஷ்கோ அங்க தாங்க ஃபர்ஸ்ட் பேசுவேன். ஆக்சுவலா அஸ்வினி உங்களுக்கு தெரியும். எனக்கு அஸ்வினி தெரியும். நாங்களும் அவங்க முன்னாடியே தெரியும். அப்படி அவங்க ஓகே. வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படிதான் அங்க கொஞ்ச நாள் பேசுவேன். அதுக்கப்புறம் நீங்க அரோரான்னு வந்த உடனே நான் முழுசா இங்க வந்துட்டேன். இட்ஸ் ஓகே. எனக்கு யார பத்தி கவலை இல்ல. நான் அரோராவ மட்டும் பார்க்குறேன். எனக்கு எனக்கு அது போதும். எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்துட்டேன். நல்ல சர்க்கிள். என் தங்கச்சி, என் தோழர், என் தோழி. எல்லாம் 3மே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்பீக்கர்ஸ். அஸ்வினிலாம் வந்து பார்த்து வியந்திருக்கேன். ஆமா, ஒரு ஆமா. 2 சீசன்ஸ் பேக்ல இருந்தே நான் அப்படியே எனக்கு புல்லரிச்சிருச்சு அவங்க பேசுறதெல்லாம் கேட்டு. ஆமாங்க. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்பீக்கர்ஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். Yeah. பாருங்க, அஸ்வினி பேசுறத கேட்டுட்டு, நீங்க பேசுறத கேட்டு உங்களுக்கு ஃபேன் ஆயிட்டேன்னு சொல்லும்போது, எந்த அளவுக்கு நீங்க ஐயோ! பேசுறீங்கன்னு யோசிச்சு பெரிய பாருங்க. விஷயம். அஸ்வினி கூட சொல்றதே பெரிய விஷயம். எனக்கு இப்போ எனக்கு புடிச்சவங்களையும் அஸ்வினி சப்போர்ட் பண்றாங்கன்னா, நான் இன்னும் கான்ஃபிடென்ட் ஆயிருவேன். ஓகே அப்ப நான் கரெக்ட்டான ரூட்ல தான் போறேன் அப்படின்னு ஆயிடுவேன். ஸோ
சூப்பர் சூப்பர். சொல்லுங்க பிக் பாஸ். Yeah. 2 பாயிண்ட் மட்டும் சொல்லணும்னு நினைச்சேன். ஒண்ணு வந்து டிடிஎஃப் பிஃபோர் அந்த வீக்கெண்ட்ல வந்து விஜய் கேட்டிருப்பாரு, யார் வந்து டிடிஎஃப் விளையாடாம இருந்தா உங்களுக்கு ஓகே, யாராச்சும் மென்ஷன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. அதுல அரோரா கிளியரா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பார்வதிய. And then பார்வதியை மென்ஷன் பண்ணி the reason she gave was like இவங்க இருந்தாங்கன்னா டிடிஎஃப் அந்த வீக்கே ஸ்பாயில் பண்ணிடுவாங்க, ஸ்போர்ட்டிவ்னஸ் இருக்காது, ஒரு ஒரு இப்போ எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான திங்கோட போகுது, அதுல வந்து நிறைய நெகட்டிவிட்டி இருக்கும்ட்டு. அண்ட் ஐ திங்க் அந்த டிடிஎஃப் வீக் வந்து இட் ப்ரூவ்ட் ரைட். அவங்க சொன்னது எல்லா ப்ரெடிக்ஷனுமே வந்து ரைட்டான மாதிரி ப்ரூவ் ஆயிடுச்சு. இந்த டிடிஎஃப் இட் காட் ஸ்பாயில்டுன்றது வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. And then lot of people think Parvati and Divya are the bold just because they are loud doesn't mean என்ன பொறுத்த இருக்கும் doesn't mean they are bold and நான் ஃபீல் பண்றேன். I see Aurora as one of the bold women in the house அப்படின்னு நான் பார்க்கறேன். By the way, like ஒரு தப்பு நடந்தா அதை கரெக்டா கேட்கறது, அண்ட் தென் இப்போ ஒரு தப்பு நடக்குதுன்றப்போ 2 சைடோட ஒப்பீனியனும் எடுத்துக்கிறது, அண்ட் தென் அந்த மாதிரி வேஸ்ல வந்து அண்ட் தென் அது எங்க சொல்லணுமோ அங்க சொல்றது, இதெல்லாம் தான் ஐ திங்க் இஸ் போல்டுன்னு நான் பாக்குறேன். ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் லவுட் டசன்ட் மீன் யூ ஆர் போல்டு. நிறைய பேர் வந்து ஜஸ்ட் நான் லவுடா பேசுறேன் அதனால போல்டு கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் ரைட். ஐ see Aurora as one of the boldest women in the house நான் பாக்குறேன். So yeah. கண்டிப்பா. I personally didn't expect this point from you. நல்லா இருந்துச்சு. அப்படிதான் எல்லாரும் இங்க வந்தா இந்த மாதிரி மாறிடுவாங்க அலன். இல்ல நான் ஜென்யூனா எக்ஸ்பெக்ட் பண்ணல. நல்லா இருந்துச்சு. இருங்க, வி வந்து பேசவே இல்ல. வி பிரவீன் காந்தி சும்மா இருங்க. பிரவீன் காந்தி வி குட் குட் குட்டா சொல்லுங்க வி. லைட்டா ஃபீவருக்கு உள்ளோட இருக்கேன். கேக்குது. ஆனா we could feel. தண்ணி பக்கத்துல இருக்கா? சுடு தண்ணி ஏதாவது வச்சிருக்கீங்களா? காகல் பண்ணிட்டு வந்தேன். சரி, ஐ ஓகே. பேச முடியுமா? கொஞ்ச நேரம் கழிச்சு பேசு. ஓகே. ஹலோ சொல்லுங்க எஸ்கே. இல்ல, நான் வந்து அரோரா ஃபேன் தான். நான் உடனே நினைச்சிட்டு இருந்தேன், இப்ப அந்த அரோரா